தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் கேவிஎஸ். அஞ்சல் இலாக்கா 28/11/2024 அன்று CEO கர்மயோகி பாரத் அவர்களுக்கு IGOT ஆன்லைன் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் குறித்த சில விளக்கங்களை கேட்டிருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், இந்த IGOT ஆன்லைன் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் என்பது கம்பல்சரியாக அறிவிக்கப்பட்டு வருகிறது. அதை உள்ளபடியே கண்டிப்பாக அந்த பயிற்சி பெற வேண்டுமா என்பது குறித்து விளக்கமில்லை என்றாலும் கூட APIRலே கூட பதிவு செய்யப்பட வேண்டும் என்று வந்திருப்பதனால், அதை தன்னுடைய பணிக்கு அப்பால் அவைகளை செய்திட வேண்டும் என்று இருப்பதனால் பல சந்தேகங்கள் எழும்பியிருக்கின்றன. இது குறித்து அஞ்சல் தொழிற்சங்கங்கள் அஞ்சலகத்தை அணுகி பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருக்கின்றன. அந்த கேள்விகள் என்னவென்றால், எக்ஸ்டெண்டட் ட்ரைனிங் செஷன்ஸ், அதாவது பணிக்காலம் முடிந்த பின்னால் நடக்கக்கூடிய அந்த பயிற்சி காலத்திற்கு அவர்களுக்கு காம்பன்சேட்டரி டைம் ஆஃப் என்பது எப்படி தரப்பட வேண்டும், அதே போன்று இந்த ட்ரைனிங் கோர்ஸ் என்பது கட்டாயமா அல்லது கட்டாயம் இல்லையா என்பது குறித்த கிளாசிஃபிகேஷன் என்பது வழங்கப்பட வேண்டும். தன்னுடைய சொந்த மொபைல் போனை பயன்படுத்தியோ அல்லது வீட்டிலே இன்டர்நெட் மூலமாக இந்த பயிற்சியை மேற்கொள்ளக்கூடிய நேரத்திலே அவர்களுக்கு இன்டர்நெட் சார்ஜ் என்பது எப்படி காம்பன்சேட் செய்யப்பட வேண்டும். அதே போன்று இந்த ட்ரைனிங் லோக்கலிலே நடத்துகின்ற நேரத்திலே ஒரு குரூப் செஷனாக நடத்துவது குறித்து ஒரு விளக்கம், அதாவது கண்டிப்பாக நடத்திட வேண்டும் என்பதற்கான ஒரு விளக்கம் என்பதும் அளிக்கப்பட வேண்டும். இந்த கர்மயோகி ட்ரைனிங் என்பதை முடித்து அதனுடைய சர்டிபிகேட் என்பது APIRலே பதிவு செய்யப்பட வேண்டும் என்பது அது நீக்கப்பட வேண்டும். நான் லிங்கிங் அதை கண்டிப்பாக இணைத்திடக்கூடாது. இது போன்ற கேள்விகள் தொழிற்சங்கத்தால் எழுப்பப்பட்டு இருக்கின்றன. இதற்கான ஒரு சரியான விளக்கங்களை தந்தால்தான் தொழிற்சங்கங்களிடம் நாங்கள் இது குறித்து விவாதித்திட முடியும் என்று 28/11/2024 அன்று அஞ்சல் இலாக்கா CEO கர்மயோகி பாரத்திற்கு ஒரு DO கடிதத்தினை அனுப்பியிருக்கிறது. மிக சரியான முடிவு. இப்படி தொழிற்சங்கங்கள் சொல்லக்கூடிய நல்ல கருத்துக்களை அஞ்சல் இலாக்கா உள்வாங்கி அவைகளுக்கான சரியான விளக்கத்தினை பெற்று செய்தால் அது மிகச் சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. இந்த கடிதத்தினை நான் நிச்சயமாக வரவேற்கிறேன் என்று கூறி முடிக்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் கேவிஎஸ்.